ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம்ஸ் எந்தவித ஆன்லைன் முன்பதிவும் இல்லாமல், எந்தவித தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன்கள் இல்லாமல் எப்படி புக் செய்யணும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் தரிசன டிக்கெட் எதுவும் இல்லாதவர்கள், தரிசன டோக்கன்கள் இல்லாதவர்கள், நேரடி சர்வ தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்கள், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வைத்து இன்ஃபேன்ட் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்கள், டோக்கன் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்கள், தரிசன டிக்கெட் வைத்தும் ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியாதவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் திருமலை மற்றும் திருப்பதிக்கு நேரடியாக போய் ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணலாம். இதற்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் எதுவும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இதுபோல திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல நாம கீழ் திருப்பதியில ஆஃப்லைன்ல டிடிடி ரூம்ஸ் எப்படி புக் பண்ணலாம் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். கீழ் திருப்பதியில டிடிடி ரூம்ஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய மற்ற டிடிடி கெஸ்ட் ஹவுசஸ் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் ஆன்லைன்ல மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்க மாட்டாங்க. திருப்பதி விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி தான் இருக்கு. விஷ்ணு நிவாசம் பில்டிங் உள்ள என்ட்ரு ஆனதும் உங்களுடைய லெஃப்ட் சைட்ல தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கும். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமும் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி இரவு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மேலேயே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் என்ன டைப் ஆஃப் ரூம் இருக்குது, எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்குது, அதனுடைய ரெண்ட் என்ன போன்ற தகவல்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய ரூமில் உங்களுக்கு எந்த ரூம் தேவையோ அதை நீங்கள் கேட்டு புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்தில் எல்லா ரூமுமே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசத்தில் 2 டைப் ஆஃப் ஏசி ரூம்ஸும் 2 டைப் ஆஃப் நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது. அதனுடைய ரெண்ட், காஷன் டெபாசிட் டீட்டெயில்ஸ், அந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் என்பதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாலை 3 மணியிலிருந்தே எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கவுண்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்திற்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி வந்து க்யூவில் நிற்கக்கூடியவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டே வருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்முடைய பேர், அட்ரஸ், மொபைல் நம்பர், எத்தனை பேர் நம்ம ரூமில் தங்க போகிறோம், அவங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். இப்போ இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு 40 ரூம் வேக்கண்ட்டாக இருக்குன்னா க்யூவில் நிற்கக்கூடிய முதல் 40 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் ஆதார் கார்டும் சரி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரூம் வேண்டும் என்பதை கேட்டுட்டு அதற்கான ரெண்ட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கடுத்து நம்ம கையில் ஒரு ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஸ்லிப்பில் எந்த ஃப்ளோரில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃப்ளோருக்கே நம்ம டைரெக்டாக போய் இந்த ஸ்லிப்பை காமிச்சு நம்ம ரூம் கீ வாங்கிக்கணும். இப்போ வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த முதல் 40 ரூமும் ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் டெம்பரரியாக ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிடங்கள் வரைக்கும் க்ளோஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 15-20 ரூம் வெக்கேட் ஆன உடனே இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் ஏற்கனவே எப்படி எத்தனை ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் க்யூவில் நிற்கக்கூடிய முதல் 15-20 நபர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெடியாக இருக்கணும். கவுண்டரில் போகக்கூடிய சமயத்தில் ஆதார் கார்டும் அந்த ஃபார்மும் சரி பார்த்துட்டு ரூம் கொடுப்பாங்க. இதே ப்ரொசீஜர் தான் நைட் 9 மணி வரைக்கும் ரிப்பீட் ஆகும். கீழ் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் எப்படி ஆஃப்லைனில் புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பற்றி பார்த்தோம். இப்போது திருமலையில், அதாவது மேல் திருப்பதியில் எப்படி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் புக் பண்ணலாம் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலையில் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் புக் பண்ணுறதுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் நம்ம புக் பண்ணணும். இந்த கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் பக்தர்கள் அதிகாலை 2-3 மணியிலிருந்தே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த க்யூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துலையும் சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடியும் ஒரு பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கில்
என்ன டைப் ஆஃப் ரூம் அவைலபிளாக இருக்கு, எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்கு, கடந்த 1 மணி நேரத்துல எத்தனை ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க, இப்போ கரண்டா எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகிருக்கு என்கிற தகவல்கள் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரம் தான் அதிகாலை 5 மணி என்பது ஒரு ஃபிக்ஸட் டைமிங். ஆனால் க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரமானது தினமுமே மாறுபடும். அதை நாம கெஸ் பண்ண முடியாது. அந்த நாளில் ரூம் வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்தும் இந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரமானது தினமுமே மாறுபடும். அதனால க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் என்பது ஃபிக்ஸட் கிடையாது. அதிகாலையில் 5 மணிக்கு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இமிடியேட்டாக இந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து ரூம் அவைலபிலிட்டி மறுபடியும் இருந்தால் ஈவினிங் 6 மணி போல் ஒரு முறை கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைய நாள் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்பது இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்ட நம்ம போய் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்னால் மட்டும்தான் ஈவினிங் இந்த கவுண்டர் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். ஈவினிங்கும் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா எத்தனை ரூம் அவைலபிலிட்டி இருக்கோ அத்தனை ரூமும் ஃபில் பண்ணி முடித்த உடனே இமிடியேட்டாக அந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஈவினிங்கும் இந்த கவுண்டர் இந்த நேரத்தில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க என்பது எந்தவித ஃபிக்ஸட் டைமிங்கும் கிடையாது. ஓப்பன் பண்ணக்கூடிய நேரம் மட்டும்தான் ஃபிக்ஸட் டைமிங்காக இருக்கும். அன்றைய நாள் ரூம் வாங்குவதற்காக இந்த கியூவில் நிற்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கே சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். அதே போல ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்தும் திருமலையில் இருக்கக்கூடிய விழாக்கள் பொறுத்தும் 1 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 7 மணி நேரம் என்பது நம்ம ஈவினிங்லாம் போய் கியூவில் ஜாயின் பண்ணுறோம் அல்லது அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய நாட்களில் 7 மணி நேரம் ஆகலாம். அதிகாலை 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகக்கூடிய நேரத்திலே நம்ம கியூவில் ஜாயின் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்திற்குள்ளேயே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். இல்லை கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் மதியத்திற்குள்ள நீங்கள் இந்த ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளேயே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். திருமலையில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி ஆஃப் ரூம் அவைலபிளாக இருக்குது. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 2 டைப் ஆஃப் ரூம் இருக்குது. இந்த கேட்டகரிஸில் என்ன டைப் ஆஃப் ரூம் இருக்குது, இதனுடைய ரெண்ட் என்ன, காஷன் டெபாசிட் என்ன, ஒவ்வொரு டைப் ஆஃப் ரூம்லையும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் என்கிற தகவல்களை இப்போ நீங்கள் கரண்ட்டாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயத்தில் கேட்டகரி ஏ ரூம் வேணுமா, கேட்டகரி பி ரூம் வேணுமா என்பதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எந்த டைப்பும் நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக கேட்டகரி ஏ ரூம் நமக்கு கொடுத்துடுவாங்க. கேட்டகரி ஏ அல்லது பி இதை மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியுமே தவிர்த்து கேட்டகரி ஏல 50 ரூபாய் ரூம் கொடுங்க, கேட்டகரி ஏல 100 ரூபாய் ரூம் கொடுங்க, கேட்டகரி பியில் ஏசி ரூம் கொடுங்க என்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண முடியாது. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்முடைய ஆதார் கார்டை சரி பார்த்துட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க நோட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஆதார் கார்டு நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நம்முடைய மொபைல் நம்பர் கேட்டுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கடுத்து ஒரு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். நம்ம எந்த நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் என்ற டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய ஆதார் நம்பரினுடைய கடைசி 4 டிஜிட்ஸ் இருக்கும். ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அதற்கடுத்து எத்தனை மணி நேரம் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு ஆகும் என்கிற ஒரு அப்ராக்சிமேட் டைமும் நோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்லிப்பை கொடுத்து தான் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு எங்கே நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அங்கே இந்த ஸ்லிப்பை கொடுத்து தான் நம்ம ரூம் வாங்க முடியும். இப்போது இந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல கரண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற அந்த நம்பரும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது நமக்கே தெரிய வரும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் வரும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்ற வரைக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயோ சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஏசி ஹால்ஸ்லேயே நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகியும் உங்களுக்கு அலாட்மெண்ட் மெசேஜ் வரமாட்டேங்குது அல்லது மொபைலில் டவர் ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர் முன்னாடியும் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுதர்ஷன் கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியும்
ஒரு மெஷின் வச்சுருப்பாங்க. அந்த மெஷினில் நம்முடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் செய்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை ஸ்கேன் செய்தாலே நமக்கு ரூம் ஏதாவது அலாட் ஆகியிருந்தால் எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரூம் இன்னும் எதுவும் அலாட் ஆகலைன்னா எந்த டீட்டெயில்ஸும் அங்கே டிஸ்பிளே ஆகாது. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் நமக்கு அலாட் ஆகியிருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க், நீங்கள் எத்தனை மணி நேரத்திற்குள்ளே வந்து மேக்ஸிமம் இந்த ரூம் செக்இன் பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் செக்இன் பண்ணலைன்னா உங்களுடைய ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் யார்கிட்டையும் போய் ரூமுக்காக ரெக்வஸ்ட் பண்ணவும் முடியாது. எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய சப் என்கொயரி ஆஃபீஸ் அல்லது ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் நம்முடைய ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப் கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தான் இப்போவும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த 2 நபரும் ஒரே நபராக இருக்காங்களா என்பதையும் அங்கே சரி பார்த்துப்பாங்க. அதற்கடுத்து ரூம் ரெண்ட் அண்ட் காஷன் டெபாசிட் நாம் அங்கே பே பண்ண பிறகு அவங்க ஒரு ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஸ்லிப் எங்கே கொண்டு போய் கொடுத்து நம்ம ரூம் கீ வாங்கணும் என்பதும் அவங்களே சொல்லுவாங்க. அந்த இடத்திற்கு போய் நம்ம ரூம் கீ வாங்கிக்கலாம். இதுதான் திருமலையில் நம்ம நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இப்போது திருப்பதி, திருமலா இந்த 2 லொக்கேஷன்லையும் ஆஃப்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வேலிட் மொபைல் நம்பர் 1 நம்ம கொடுக்கணும். ரூம் புக் பண்ணுறதுக்கு யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோடு தான் க்யூவில் நின்று ரூம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு நபர் மற்றொரு நபரினுடைய ஆதார் கார்டை வைத்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. ஆதார் கார்டு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபரும் க்யூவில் நிற்கக்கூடிய நபரும் ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் ரூம் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நின்று நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். 2 அல்லது 3 ரூம் எல்லாம் தேவைப்படுதுன்னா அதற்கேற்றாற் போல 2 அல்லது 3 நபர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நின்று ரூம் வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேட்பாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் ரூமில் தங்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த தகவல்கள் கொடுத்தாலே போதுமானது. அந்த ரூமில் நம்ம எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். 21 வயது அல்லது 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் நின்று ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோ ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனி ஒரு நபருக்கும் அன்மேரிட் கப்புள்ஸுக்கும் திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஆதார் நம்பரையும் மொபைல் நம்பரையும் பயன்படுத்தி கடந்த 30 நாட்களில் டிடிடி ரூம்ஸ் ஏதாவது ஒன்று ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை ரூம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது உங்களுடைய ஆதார் நம்பருக்கும் செக் பண்ணுவாங்க, மொபைல் நம்பருக்கும் செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு முறை டிடிடி ரூமில் தங்கி இருந்து அந்த ரூமை வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகுதான் மறுபடியும் அந்த டிடிடி ரூம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ நம்ம மறுபடியும் ரூம் புக் பண்ண முடியும். இந்த 30 நாட்கள் டைம் கேப்லையும் திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுப்பாங்க, திருமலா லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுப்பாங்க. இப்போ கீழ் திருப்பதியில் கடந்த 30 நாட்களில் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி டிடிடி ரூம் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருமலையில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ திருமலா திருப்பதி 2 லொக்கேஷனுக்கும் தனித்தனி 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. ரூம் பேமெண்ட் மற்றும் காஷன் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு கேஷ் எந்த இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரூம்க்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்திலும் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சமயத்திலையும் ரூம் வாங்கும் போதும்
அடுத்து ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்திலும் எடுக்கக்கூடிய வெப் கேமரா ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. நமக்கு எங்கே ரூம் தேவையோ அந்தந்த லொக்கேஷனுக்கு போய் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து கீழ் திருப்பதியிலிருந்து திருமலா லொக்கேஷனுக்கோ அல்லது திருமலா லொக்கேஷன்லேருந்து கீழ் திருப்பதிக்கோ நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்பதை சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் அவைலபிலிட்டி பொறுத்தும் திருமலையில் அல்லது திருப்பதியில் இருக்கக்கூடிய விழாக்கள் நாட்களை பொறுத்தும் ரூம் வேக்கண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் 3rd டே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, 3rd டே நம்ம ஸ்டே பண்ணவும் கூடாது. இந்த ஜென்ரல் ரூல்ஸ் எல்லாமே திருமலா திருப்பதி 2 லொக்கேஷனுக்குமே பொருந்தும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.